ஆமா சார், ஆமா. ஒரு நாளைக்கு 10 கோழி சாகுது சார். வெயில் தான் சார். வெயிலுக்குனால அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால அதிகமா டெத் ஆகுது சார். என்ன பண்றது தெரியல. கோழி மாத்தணுன்றீங்களா? ஒரு பண்ணையில இன்னொரு பண்ணைக்கு மாத்திட்டுங்களா? எத்தனை கோழி சார்? 1000 கோழி எப்படி சார் இன்னைக்கு திடீர்னு சொன்னா எப்படி சார் மாத்த முடியும்? சரிங்க சார், முயற்சி பண்றேன் சார். ஆனா ஆளு தான் சார் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. பாக்குறேன் சார், முயற்சி பண்றேன் நானு. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. 1000 கோழி மாத்த சொல்லிட்டான். எப்படி திடீர்னு மாத்தோம்னா எங்க மாத்துறது நானு? யாரை பிடிக்குதுன்னு தெரியல. என்னடா போங்கடா டே. யாரை கூப்பிடுறது? வேற வழியில அவனை தான் கூப்பிட்டு ஆகணும் மாட்டேங்குது. அவனே தான் நமக்கு வாட்சி அடிமை அவன் தான். ஹலோ மச்சே. சொல்லு மச்சே. ஒன்றும் இல்லடா, பழனி பஞ்சாமிர்தம் இருந்துச்சு, உனக்கு கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணேன்டா. யாரு நீ? டேய், போன டைம் திருப்பதி லட்டுன்னு சொல்லி திருப்பதி பேக்கரியில வாங்கினான்னு சொல்லி கோழி பண்ணல வேலை வச்ச. இந்த டைம் பழனி பஞ்சாமிர்தம்னு சொல்லி பழனி கடைக்காரங்கிட்ட பஞ்சாமிர்தம் வாங்கினான்னு சொல்லி வேலை எதனா வைக்கலான்னு பாக்குற. வேற ஆள பாடுறா. எப்படி இல்ல, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. வேற ஆள பாடுறா. சரி விடுறா. கோழி பண்ணையில கோழி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, புடிச்சுன்னு போவோன்னு பார்த்தேன். கோழி பண்ண கோழி அதிகமா இருக்குதா? டேய் என்னடா நண்பா, அப்படி சொல்லிக்கலாம்ல. இது 5 நிமிஷத்துல அவனை தேடி அங்க வருவேன். அங்கேயே எங்கேயும் போயிடாத. கோழி இருக்குல்ல? இருக்குடா. வரேன் 5 நிமிஷத்துல வரேன். ஏண்டா அன்னைக்கு திருப்பதியில் அடி கொடுத்தா ஏமாத்துற? கோழி பிடிக்குதுன்னா என்னன்னு உனக்கு காமிக்கிறேன்டா. வரேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன். அம்மா, ஒரு சிக்கன் ஒரு 10 கிலோ எடுத்துனாரேன். மசாலா ரெடி பண்ணி வை. வறுவலா குழம்பான்றது மட்டும் நீ முடிவு பண்ணிக்கோ. கறியோட வரேன். வைமா. நண்பா, விக்கி நண்பா, லட்டு நண்பா, கோழி தூக்கி போக வந்துட்ட நண்பா. நண்பா வா நண்பா. என்னடா கால் அப்படி இருக்குதே? இதுதான் செய்ய நண்பா. ரொம்ப நன்றிடா. 1000 கோழிடா டே. பரவாயில்ல. நீ எத்தனை போடா நீ கோழிய? இந்த கையில 5 பிடிச்சி, இந்த கையில பிடிச்சி. ஓகே 10 பிடிச்சிக்கிறேன். சூப்பரா 10 பிடிச்சினா சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணிடலாம்டா. இங்க இருந்தாங்க ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஆமாடா, கோழி இங்க இருந்து பிடிச்சினா அந்த பண்ணைக்கு போகணும்டா. அதான் கோழி பிடிச்சின்னு போறது. நீ என்ன நினைச்ச? கோழி பிடிச்சா வீட்டுக்கு போறது இல்லையா? வீட்டுக்கு பிடிச்சின்னு போறியா? 1000 கோழி செத்துனுக்குதுன்ட்டு பண்ணையே மாத்த சொல்றாங்க. அந்த கோழியும் இந்த கோழியும் மாத்திரா அங்கேன்றாங்க. நீ ஏதோ வீட்டுக்கு புரிஞ்சிருச்சு. கோழி இங்க இருந்து பிடிச்சி அங்க மாத்தணும். ஆமா, அதான் கோழி பிடிச்சின்னு போறது. ஆமா. 1000 கோழி 2 கை பிடிச்சின்னு போய் அங்க வைக்கிறது. அங்க எடுத்து போய் மாத்தணும். போன்ல கோழி பிடிச்சின்னு போறதுன்னு சொன்னி அதான் இது. ஆமா. ஏன்டா வா. ஏன் மச்சான்? ஐயா சட்டையெல்லாம் கழட்டுறியா? எங்க போலாமா? கோழிய போட்டு போய் ஆயாவை 10 கிலோக்கு கோழி கறி மசாலா சொல்லு. போ டக்குன்னு போடா. டக்குன்னு 10 கிலோடா. வா மச்சான், டைம் ஆச்சுடா டே. 1000 கோழி மாத்தணும்டா. சரிடா, உன்னை பத்தி திருப்பியும் கூட வந்து ஏமா நம்பறா. வா நண்பா, டக்குன்னு வாடா டே. டைம் ஆச்சுடா. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம்